Hello everyone, welcome to Math Ideathon. This is Vasuki. Now we are moving to ninth question in exercise 2. So ninth question பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. Mr. Gupta opened a recurring deposit account in a bank. He deposited rupees 2,500 per month for 2 years. At the time of maturity, he got 67,500. Find the total interest earned by Mr. Gupta and the rate of interest. ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நார்மல் ஸ்டெப் தான். ஸோ கிவன் கிளியராக எழுதிக்கோங்க. டெபாசிட்டட் பர் மந்த்னு கொடுத்துருக்கிறது வந்து 2,500. ஸோ அது வந்து பிரின்சிபலாக இருக்கும். 2 years, என் வந்து 2 years. அண்ட் டைம் ஆஃப் மெச்சூரிட்டி ஹீ காட். ஸோ ஃபைனலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அவங்களுக்குன்னா 67,500 கிடச்சிருக்கு. டு ஃபைண்ட் வந்து ரெண்டு திங் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் as well as அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சொல்யூஷனில் நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PR by 100 into 12 into n plus 1 by 2. ஸோ I தெரியாது, Pயோட வேல்யூ வந்து 2,500, R தெரியாது, R by 100 into 12 into என்னோட வேல்யூ வந்து இயர்ஸில் இருக்குது. இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 years வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதும் போது 24 monthsன்னு எழுதணும். 24 into 25 by 2 ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 1 time, இது 2 time, இது கேன்சல் ஆகிடும். ஸோ 25 into 75 வந்து 25 are 625. 625 into R வந்து 625R. இதுதான் வந்து என்னோட I வேல்யூ. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூவுக்கு போயிடலாம். மெச்சூரிட்டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? P into N plus I. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 67,500. Pயோட வேல்யூ 2,500 into N வந்து 24 ப்ளஸ் I வந்து 625R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 25 into 24 20, இது 10 plus 8 வந்து 18, 19, 20, again 2 carry over 4, 5, 600. ஸோ இது வந்து 60,000. ஸோ 67500. இது வந்து 2 0, இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ 60,000 + 625R அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 67500 minus 60,000 ஈக்குவல் டு 625R அப்படின்னு வரும். இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 75,000, ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 7,500 வரும். ஈக்குவல் டு 625R. இது ஆர்லேருந்து செப்ரேட் பண்ணுறதுனால இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். 70 by 625. ஸோ நான் டைரெக்டாக 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 25 times, இது வந்து 3 times 300. ஸோ அகெயின் 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 time, இது வந்து 25 வந்து 1 time, ரிமைனிங் வந்து 50 இருக்கும், 2 times 12 times. ஸோ R வந்து 12%. ஆனால் எனக்கு வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. R வந்து 12%. செகண்ட் கொஷின் வந்து என்ன ஃபஸ்ட் கொஷின் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ ஆரோட வேல்யூ இங்கே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். I ஈக்குவல் டு 625 into 12 பண்ணிங்கன்னா ஐயோட வேல்யூ கிடச்சிரும். ஐயோட வேல்யூ வந்து 625 into 12 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரஃப் காலமில். ஸோ இது வந்து into 12, இது வந்து 10, 4, 5, இது வந்து 1250, இது 625 0015, இது வந்து 7500 தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம், ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடிகிற சம். இது ஹைலைட் பண்ணிவிடுங்க. கீழே வந்து ஃபைனலாக என்ன எழுதணுன்னா, the interest paid equal to, இன்ட்ரெஸ்ட்
earned by Mr. Gupta equal to 7500 எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% எழுதிக்கோங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Catch you in the next video. Bye.